வாடா. டேய் என்னடா ஆச்சு? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும்டா, இந்த பாவத்தை மட்டும் விடவே முடியாது. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன்டா. ஒரு மாசம் அதுக்கப்புறம் பாவம் செஞ்சிடறேன். டேய் பாவத்தை விடுறதுனால அவ்வளவு பெரிய கஷ்டமா பாக்குற? வெரி சிம்பிள்டா. நிறைய சிம்பிளா போய் சொல்லாத. எப்படி சொல்லு? உனக்கு அதை எப்படி சொல்றது? பிராக்டிகலாவே பண்ணி காமிக்கிறேன். பிரியாணி கடைக்கு போலாம். டேய் நான் சாப்பிட வந்துடா. உனக்கு பாவத்தை மேற்கொள்ளணுமா வேணாமா? ஆமா மேற்கொள்ளணும். அப்ப என் கூட வா. வாடா. இந்தா சாப்பிடுறா. டேய் என்னடா பண்றீங்க? டேய் பாவத்தை மேற்கொள்ளணுமா வேணாமா? மேற்கொள்ளணும்டா. அப்போ நான் சொல்றது மட்டும் செய். சாப்பிடு. இவனா லூஸ் ஆயிட்டானா? சரி வந்ததுக்காச்சும் பிரியாணி கட்டி சாப்பிடுவோம். இந்தாடா ஐடியா சாப்பிடுறா. ஐயோ வயிறு ஃபுல்லாயிடுச்சே. இடுப்பு பக்கத்துல கேப் இருக்குது. அது சாப்பிட்டு சூப்பர் ஃபுட். ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் எதுக்கோ வந்தேன்டா. பிரியாணி குத்தி வயிறு ஃபுல் பண்ணிட்டேடா. இப்போ ஒரு டிராப் தண்ணி கூட வயித்துக்குள்ள போகுதுடா. டேய் இன்னும் முடியல. இந்தா இதோ உனக்குதான். டேய் இந்த கேப் இருக்குடா. சுத்தமா கேப் இல்ல. எனக்கு சுத்தமா சாப்பிட முடியாது என்னால. இதே போலதான் பாவத்தையும் விடணும். டேய் என்னடா சொல்ற? இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? டேய் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி கொடுத்தேன், ஃப்ரீயா சாப்பிட்டேன். ரெண்டாவது இன்னொரு பிரியாணி கொடுத்தேன், எப்படியோ கஷ்டப்பட்டு அதையும் சாப்பிட்டேன். இப்ப மூணாவது பிரியாணி கொடுத்தா வயிறு ஃபுல்லா இருக்கு வேணான்னு சொல்ற. இந்த பிரியாணி எனக்கு வயிற்று உள்ள இறங்காது. ஆமா இதே போலதான் டெய்லியும் பிரேயர் பண்ணி டெய்லியும் பைபிள் படிச்சு ஆண்டவரை வயிறு ஃபுல்லா ரொப்பிடு. அப்போ அந்த பாவன்ற பிசாசு உள்ள ஒருத்தருக்கு சுத்தமா இடமே இருக்காதுடா. அப்படின்னு பார்த்தா போன மாசம் ஃபுல்லா ஜெபம் பண்ணா பைபிள் படிச்சேன். திரும்பவும் பாவம் தான் பண்றேன். என்னால பாவத்தை மேற்கொள்ள முடியல. அப்பனா உன் ஜெபமோ உன் வேத வாசிப்போ உன் வயிறை சரியா ஃபில் பண்ணல. எங்கேயோ ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல பிசாசு என்கிற பாவம் உள்ள வந்து உட்காந்துச்சு. அதனாலதான் நீ பாவம் பண்ற. அந்த பிசாசு என்கிற பாவத்தை தூக்கி போட்டுட்டு நல்லா ப்ரே பண்ணி நல்லா பைபிள் படிச்சு உடம்பு ஃபுல்லா ஆண்டவரை ஃபில் பண்ணிக்கோ. அப்போ பிசாசு உள்ள வந்து கொஞ்சம் இடம் கூட இருக்காது. இன்னும் ஈஸியா பாவத்தை மேற்கொள்ளலாம். ஓ அந்த கேப்பை பிசாசு ஃபுல் பண்ணிச்சு. பிசாசு தூக்கி போட்டு ஏசப்பா எப்படி உள்ள வைக்கிறது? நல்ல கேள்வி. பாவத்தை விடத்துக்கு எப்பயாச்சும் உபவாசம் எடுத்துக்கிற? இல்ல. நான் ஒண்ணு சொல்றது நல்லா கேட்டுக்கோ. பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமா வாழணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வர்த்தமே நீ உன் பாவத்துக்காக போடுற உபவாசம் தான். பாவத்துக்காக உபவாசம் போட அந்த பிசாசு அப்படியே வெளியே போயிடுவான். பாவ சிந்தனை எல்லாமே வெளியே போயிடும். அது வெளியே போன நேரத்துல ஆண்டவர் ஃபில் பண்ணிடு. அவள் தான் பிசாசு வந்து எங்கேயுமே இடம் இருக்காது. ஏன்னா உடம்பு ஃபுல்லா வயிறு ஃபுல்லா ஆண்டவர் ஃபில் ஆயிட்டாரு. பிசாசு உள்ள வரத்துக்கு இடமே இருக்காதுடா. ஆமா இல்ல எனக்கு இது தெரியாம போச்சுடா. டேய் ஆனா ஒண்ணு, டெய்லியும் பைபிள் படிக்கணும், டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும். இது முக்கியம். என்னைக்காச்சும் ஒரு நாள் விட்ட வயிற்றுல கொஞ்சம் கேப் வந்துடும். அந்த கேப்ல பிசாசு என்கிற பாவம் உள்ள வந்துடும். மறுபடியும் பாவத்துல விழுந்துருவேன். பிசாச பத்தி தெரியும்ல. எவனை விலங்கலாம் என்று வெச்சிக்க சிங்கத்தை போல சுத்தி 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 நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். டெய்லி பைபிள் படி, டெய்லி ப்ரேயர் பண்ணு. அப்போதான் நம்ம உடம்பும் ஆண்டவருக்குள்ள ஃபுல்லா இருக்கும். கேப்பே இருக்காது. பிசாசால தொட முடியாது. சரியா? டேய் நீ வாயில சொல்லுங்க எனக்கு புரிஞ்சிருக்காதுடா. இவ்வளோத்தையும் பண்ணி எனக்கு புரிய வச்சு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் என் ஜபத்தினாலையும் என் வேலை வாசினாலையும் என் வயிறு ஃபுல்லாக போறேன்டா. என் பாவத்தை மேற்கொள்ள போறேன்டா. பாய்டா. நண்பர்களே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா உங்களை பார்த்துட்டே இருக்காரு, உங்க பக்கத்திலே இருக்காரு. நீங்க பாவம் செய்யும் போது கூட ஏசப்பாவை பக்கத்துல வச்சு ஏசப்பாவை பார்க்க வச்சுதான் நீங்க பாவம் செய்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க.